புதுவை கடற்கரை சீகிள்ஸ் ஹோட்டல் அருகே பழைய துறைமுகம் உள்ளது. இங்கிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய ரக சரக்கு கப்பல் போக்குவரத்து நடைபெற்றது. பின்னர் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் பாலத்தை சுற்றுலா தலமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி நள்ளிரவில் இப்பாலத்தின் ஒரு பகுதி திடீரென உடைந்து விழுந்தது. இதனால் இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. சாகர்மாலா திட்டத்தின் கீழ் பாலத்தின் சேதமடைந்த பகுதியை மேம்படுத்த ரூபாய் 60 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பாலத்தை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இடிந்து விழுந்த பாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் அத்துமீறி செல்கின்றனர். ஆபத்தை உணராமல் அங்கு சென்று செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கரடு முரடாக காட்சியளிக்கும் பாலத்திலிருந்து தவறி விழுந்தால் உயிர்பலி ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே விபரீதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்பு அங்கு சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.